ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஓம்காரம்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். இது பல காலங்களுக்கு முன்னாடி ஓம்ங்கிற ஒரு பிரணவ மந்திரம் தோன்றுச்சு. ஓம்ங்கிற மந்திரம் ஒரு பிரணவ மந்திரம். அதாவது முதல்ல தோன்றின ஒரு பிரணவ மந்திரம், முதல்ல தோன்றின ஒரு ஒளி வடிவம், இல்லைன்னா ஒளி வடிவம். ஸோ முதல்ல தோன்றின லைட் அண்ட் முதல்ல தோன்றின சவுண்ட் ஓம் தான். ஸோ அந்த ஓம்லேருந்து தான் மற்றதெல்லாம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பரபிரம்மத்தோடைய வெளிப்பாடு தான் ஓம் அப்படிங்கிறது. பரபிரம்மம் எல்லாம் வல்ல இறைசக்தி, அதுதான் பரபிரம்மங்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் ஓம்ங்கிற ஒரு பிரணவ மந்திரம். அது ஓம்காரம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. பரபிரம்மத்திலேருந்து தோன்றினவங்க தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய திரிமூர்த்திகள் ஆகும். பிரம்மருங்கிறவர் படைக்கிறவர், விஷ்ணு காக்கிறவர், சிவனுங்கிறவர் அழிக்கிறவர், அதாவது தீமையை அழிக்கிறவர். ஸோ சைவ வியூப்படி சிவன் தான் பரபிரம்மம். அவங்களேருந்து தோன்றினவங்க தான் விஷ்ணுவும் பிரம்மரும் ஆவாங்க. இது வைஷ்ணவ வியூப்படி விஷ்ணு தான் பரபிரம்மம். அவங்களேருந்து தோன்றினவங்க தான் சிவனும் பிரம்மரும் ஆகும். இது ஸ்மார்த்தா வியூப்படி 3 பேருமே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் பரபிரம்மத்தோடைய வெளிப்பாடு தான். அது அத்வைத்த வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்வைத்தம்னா இரு தன்மைகளுடையது, அத்வைத்தம்னா இரண்டு அல்லாதது அத்வைத்தம். ஸோ என்டையர் ஹிந்துயிசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ பரபிரம்மம் தான் ஒரு அல்டிமேட் காட். பரபிரம்மம்னா ஒரு அல்டிமேட் காட்லினஸ் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை நல்லா லைக் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.